தற்போது நம்முடைய ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் திரு பாலச்சந்திரன். வணக்கம் தம்பி, சொல்லுங்க. வணக்கம். இப்ப பீகார்ல நடைபெற்ற இந்த வாக்காளர் உரிமை யாத்திரை, திரு ஸ்டாலின், திரு ராகுல் காந்தியினுடைய கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். வாக்கு திருட்டு, வாக்காளர் பட்டியல் முறைகேடுங்கிறத ரொம்ப தீவிரமா கடந்த 2-3 வாரங்களா அவங்க முன்னெடுக்கிறாங்க. இதுக்கு ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் அவர்களுக்கு கிடைக்குமா, இல்ல பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்துக்கு இது எவ்வகையிலான ஒரு அழுத்தத்தை உருவாக்கும்னு நம்ம பார்க்கலாம்? பாசிட்டிவான இம்பாக்ட் மக்கள்கிட்ட அவேர்னஸ் அதிகரிக்கத்தான் கிடைக்கும். அந்த மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வை ஊட்டணுங்கிறதுக்காகத்தான் நேரடியா மக்களை சந்திக்கிறதுக்கு ராகுல் காந்தி போயிருக்காரு. இப்போ ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டுல 1-2 குற்றச்சாட்டு அதுக்கு ஆதாரமே இல்லைன்னு தேர்தல் ஆணையம் சொல்லி, சின்ன சின்ன குற்றச்சாட்டு. ஒரே ஒருத்தர் 3 அசம்பிளி கான்ஸ்டியூன்சில ஓட்டரா இருக்காருன்னு சொன்னாரு, இல்லன்ட்டாங்க. ஒரே பெண்மணி 2 கான்ஸ்டியூன்சில ஒரே அசம்பிளி கான்ஸ்டியூன்சில 2 போலிங் பூத்துல ஓட்டு உரிமை வாங்கியிருக்காங்கன்னா அதை இல்லைன்னாங்க. ஆனா ஒரே ஒரு அட்ரஸ்ல 47 பேரு, 80 பேரு, 88 பேரு வாக்காளர்களா ரிஜிஸ்டர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் சொன்னதை பத்திரிகைக்காரங்களும் போய் வெரிஃபை பண்ணிட்டு அது உண்மைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு தேர்தல் ஆணையம் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சமீபத்தில் 1.5 லட்சம் வாக்காளர்கள் 1200 1300 வீடுகளுக்குள்ள ரிஜிஸ்டர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சில பத்திரிகையாளர்கள் போய் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. இது அவங்க லிஸ்ட் போட்டு கொடுத்து வெளிப்படையா தகவல் சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கும் இது அப்படியே அனுப்பியிருக்காங்க. அனுப்பி நீங்க இதுக்கு பதில் சொன்னீங்கன்னா அதையும் நாங்க பிரசுரி போட்டிருக்காங்க. அதுக்கும் தேர்தல் ஆணையம் எந்த பதிலும் சொல்லல. அப்ப நிச்சயமா இந்த வாக்காளர் பட்டியல குளறுபடிகள் எக்கச்சக்கமா இருக்கு, அதுல சந்தேகமே இல்லை. இப்ப தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும், குளறுபடிகளை பத்தி சொன்னா சரி நாங்க அதை பாக்குறோம்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அதுல எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு மௌனம் சாதிக்கிறது அவர்கள் மேலேயே சந்தேகத்தை உருவாக்குது. ராகுல் காந்தியை உறுதிமொழி பத்திரத்துல கையெழுத்து போட்டு நீங்க கொடுங்க, அதை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அது கொடுக்கலன்னா நீங்க நாட்டு மக்கள் மத்தியில மன்னிப்பு கேட்கணும் பகிரங்கமா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அதை எதிர்கட்சிகள் செய்ய தவறுறாங்க? நீங்க வாங்கன்னு தேர்தல் ஆணையம் அழைச்சிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அதை எதிர்கட்சிகள் மறுதளிக்கின்றனவா, நிராகரிக்கின்றனவா? முதல்ல அவங்களுடைய ரூல்ஸ் படி, அவங்களுடைய சட்டப்படி உறுதிமொழி யாரு கொடுக்கணும்னா ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் அவங்க போடுவாங்க. போட்டுட்டு 1 மாசத்துக்கு பப்ளிக் பார்வைக்கு வச்சிருப்பாங்க. அதனுடைய காப்பி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் கொடுப்பாங்க. இதுல யாராவது கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் கொடுத்தாங்கன்னா, தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாக்கு இங்கு என்னுடைய பெயர் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீ உறுதிமொழி கொடு, பிரமாணத்துல வா, நான் வெரிஃபை பண்றோம். இது எதுக்காகன்னா, ஏன்னா 1 லட்சம் பேர் சும்மா வேடிக்கைக்காக சொல்லலாம்ல, அதுக்காக வேண்டும். ஆனா இவங்களுடைய ரூல்ஸ் படி, அக்கார்டிங் டு தட் ரூல்ஸ், ராகுல் காந்தி பிரமாணம் செய்ய வேண்டியது இல்லை. இத இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணைய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த ஓபி ராவத் ஒரு இன்டர்வியூல கிளீனா சொல்லியிருக்காரு. சட்டம் தெரிந்தவர்கள் 2-3 பேர் சொல்லியிருக்காங்க இவர் பிரமாணம் கொடுக்க தேவையில்லைன்னு. அடுத்து அந்த தேர்தல் ஆணையத்துடைய தலைமை தேர்தல் ஆணையருடைய மெசேஜ் பாருங்க, 7 நாளைக்குள்ள கொடுங்க, இல்லைன்னா பப்ளிக் மத்தியில மன்னிப்பு கேளுங்க. இதெல்லாம் அரசியல்வாதியுடைய மொழி, தலைமை தேர்தல் ஆணையருடைய மொழி இல்லை. அவர் தன்னுடைய எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்பது புரியாமல் பேசுகிறார் என்பது போல்தான் தெரிகிறது. சந்தேகமே இல்லாமல் தேர்தல் ஆணையம் தங்கள் மேல் சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு மறுமொழி சொல்லாமல் குற்றச்சாட்டு சொல்பவர்களை வாயை அடக்க பார்க்கிறது. இதுவே சந்தேகத்திற்குரியதாக ஆகுது. அதனால இந்த பிரச்சாரம் ரொம்ப தேவைதான். ஆனால் இறுதியாக மக்கள் உணர்ந்தால் மட்டுமே, தங்கள் வாக்குகள் பறிக்கப்படுகின்றன, திருடப்படுகின்றன, சூறையாடப்படுகின்றன என்று சொல்வதில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்தால் மட்டுமே அடுத்த தேர்தல் நிலவரம் வேறு மாதிரியாக இருக்கும். அது சந்தேகமே இல்லை. நன்றி திரு பாலச்சந்திரன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.